வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட ஸ்கேல்பிங் கற்றுக்கிட்டவங்க அவங்களுக்கு உண்டான அப்டேட்ஸ் இது. யூஸ்வலாக நம்ம இது வரையும் ஸ்கேல்பிங்கில் ஆப்ஷன், அது கால் ஆப்ஷன் ஆகட்டும், புட் ஆப்ஷன் ஆகட்டும், ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அது கூட எஸ்பெஷலி நம்ம பையிங் பண்ணுறது எல்லாமே கரண்ட் மார்க்கெட்லேருந்து இந்த மணி ஆப்ஷன், அதாவது 200 பாயிண்ட்டோ 300 பாயிண்ட்டோ அல்லது மினிமம் 100 பாயிண்ட்டோ இந்த மணி ஆப்ஷன் மட்டும்தான் பை பண்ணிட்டு இருந்தோம். இதில் நிறைய பேர் வந்து சார் நாங்கள் 1 லாட் 2 லாட்டில் பண்ணும்போது எங்களுக்கு பயம் இருக்கிறது இல்லை, நிறைய லாட் போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, அதாவது ஒரு 10 லாட் 20 லாட் 30 லாட்லாம் போகும்போது கொஞ்சம் பயம் இருக்குது, அதுக்கு வந்து ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, வழி இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாக ஆப்ஷன் பையிங்னு வரும்போது அதில் வந்து டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எங்கே வாங்குகிறோம், எந்த இடத்துல கொடுக்குறோன்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் அது இந்த மணியாக இருந்தால் கூட கண்டிப்பாக அதில் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ, அதாவது டைம் வேல்யூன்றது இருக்குது. அந்த டைம் டிக்கே நடக்க தான் செய்யும். ரெண்டாவது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே சிங்கிள் கேண்டில் ஸ்டாப் லாஸ், அதாவது 90% ஆஃப் த டைம் நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டிலுடைய லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு எடுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பல்க் குவான்டிட்டி போகும்போது பயம் இருக்குது, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோன்னு பல்க் குவான்டிட்டி போகும்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றாங்க. அதுக்காக நம்ம ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு தரேன். இந்த அப்டேட்ஸை ட்ரை பண்ணலாம். இது நாட் ஓன்லி பல்க் குவான்டிட்டி பண்ணுறவங்க மட்டும் இல்லை, சாதாரணமாக 1 லாட் பண்ணுறவங்களுக்கும் இது பண்ணலாம். நம்ம இப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்ண போகிறோம். இதில் ஸ்கேல்பிங்கில் நான் டைரெக்டாக ஆப்ஷன் செல்லிங் சொன்ன உடனே நீங்கள் பயப்பட வேணாம். இது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கவங்க கூட தாராளமாக பண்ணலாம். ரொம்ப கம்மியான மார்ஜின் இருந்தாலே போதுமானது ஆப்ஷன் செல்லிங்க்கு. ஈவன் நம்ம செப்டம்பர்லேருந்து கூட நமக்கு இதே மார்ஜின் தான் இருக்கும். நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணோம்னா நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். முதல்ல எதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங் கொடுக்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் பல்காக பண்ணுறவங்க, பல்க் லாட் பண்ணுறவங்க, இல்லை கொஞ்சம் இன்னும் நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக பொசிஷனை வச்சுட்டு பண்ணணும், நம்ம உடனே விற்றுட்டு வரக்கூடாதுன்றவங்களுக்கு கூட இது உபயோகமாக இருக்கும். அது என்னன்றதை லைவ் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் காட்டுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம 35,000 கால் ஆப்ஷன் வெள்ளிக்கிழமை நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கேண்டலில் எடுத்தேன், கரெக்டாக நம்ம உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 35,000 கால் ஆப்ஷன்றது நான் எடுக்கும்போது ஒரு 200 பாயிண்ட்ஸ் இந்த மணி கால் ஆப்ஷன். என்ன இருந்தது, காத்தால பை பண்ணும்போது நம்ம 411 அந்த சில்லறையில் பை பண்ணோம், நல்லா மேலே ப்ராஃபிட் போச்சு வந்துட்டோம். ஆனால் மார்க்கெட் மூமெண்ட் இல்லாத காரணத்தினால என்னாச்சு, இந்த லோவெல்லாம் போயிட்டு அப்படியே சைட்வேஸ் போயிட்டு மார்க்கெட்டு கீழே வந்து மைனஸில் தான் முடிஞ்சுது. ஏன் அந்த மாதிரி முடிஞ்சுது, இதே எதனால் அந்த மாதிரி முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது நமக்கு வந்து 3 விதமான சினாரியோ மார்க்கெட்டில் நடக்குது. ஒன்று, மார்க்கெட் கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு லாபம் கிடைக்குது, மார்க்கெட் கீழே வந்ததுன்னா நமக்கு நஷ்டம் கிடைக்குது, நஷ்டமாகுது. அதே போல் சைட்வேஸ் போனாலும் நமக்கு நஷ்டமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா டைம் டிகேனால. சரியா, 3 விதமான, அதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா சாதாரணமாக நமக்கு வந்து 3 விதமான விஷயந்தான் நடக்கணும். அதில் 2 சிச்சுவேஷன் வந்து நமக்கு பாதகமாக இருக்குது, அதாவது டவுன் ஆனாலும் சைட்வேஸ் பண்ணாலும் இருக்குது. ஆனால் நாம் பண்ணுறது வந்து அப்படி பண்ணுறது இல்லை. நாம் வந்து ரொம்ப கரெக்டான இடத்துல வாங்குகிறோம், கரெக்டான டைமில் விற்றுட்டு வரோம். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நேற்று கூட நம்ம பார்க்குறோம், நாம் வாங்கினோம், கரெக்டான டைமில் விற்கிறோம், விற்ற உடனே மார்க்கெட் அங்கேருந்து கீழே வருது. இது பல நாள் இப்படி தான் நடக்குது, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி, அது சில பேர் வந்து நிறைய பல்க் குவாலிட்டி பண்ணும்போது பயம் வருதுன்றதுனால நான் இதில் ஆப்ஷன் செல்லிங் கான்செப்டை சொல்லித்தரேன், எப்படி பண்ணணுன்றதை. இதை நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக எந்த ஒரு பொருளை பை பண்ணும்போது, ஒரு ஸ்டாக்ஸோ ஃபியூச்சரோ பை பண்ணும்போது நமக்குடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 50% கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஜென்ரலாக ஃபியூச்சர்ஸில். இதே ஆப்ஷனில் வரும்போது நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 33.3% தான் நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது கால் ஆப்ஷனே பை பண்ணுறோன்னு வச்சுக்குவோம், மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு லாபம் தரும், கீழே போச்சுன்னா நஷ்டம் தரும், ஏன்னா நமக்கு ஆப்போசிட் ட்ரெண்டில் இருக்குது. சைட்வேஸ் போச்சுனாலும் நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும், பிகாஸ் ஆஃப் டைம் டிகே. ஸோ நமக்கு ஒரு தடவை நம்ம பை பண்ணும்போது நமக்கு 2 விதமான விஷயம், அதாவது 2 சிச்சுவேஷன் நமக்கு பாதகமாக இருக்குது. மேலே போச்சுன்னா சாதகமாக இருக்குது, கீழே போச்சுன்னா பாதகமாக இருக்குது, நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, சைட்வேஸ் போச்சுனாலும் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஒன்லி பை பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா
நான் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகிற அப் ட்ரெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் போகுது. பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் போகும்போது நான் கால் ஆப்ஷன் பை பண்ணாமல் ஒரு புட் ஆப்ஷனை செல் அடித்தேன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? புட் ஆப்ஷன் செல் அடித்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போனாலும் நமக்கு ப்ராஃபிட், மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி மேலே போனாலும் நமக்கு ப்ராஃபிட், பேங்க் நிஃப்டி கீழே வந்தால் மட்டும்தான் நமக்கு லாஸ். அப்போது நமக்கு மூணில் ரெண்டு சிச்சுவேஷன் நமக்கு லாபமாக இருக்குது. இதுதான் இந்த ஆப்ஷன் செல்லிங்குடைய முக்கியமான விஷயம். அதுக்கு தான் பல பேர் ஆப்ஷன் செல்லிங் சொல்கிறாங்க. நம்ம ஆப்ஷன் பையருக்கு வந்து ஒரே ஒரு சிச்சுவேஷன் லாபத்தில் இருக்குது, மற்ற 2 சிச்சுவேஷன் அகேன்ஸ்டாக இருக்குது. இது ஆப்ஷன் செல்லருக்கு பார்த்தீங்கன்னா 2 சிச்சுவேஷன் லாபத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தான். ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 90% மேலே டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் டைமிங்கில் நம்ம வெளியில் வரோம், டைமிங்கில் உள்ளே போகிறோம். நம்ம மெத்தட் அந்த மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஸ்ட்ராங்கான மெத்தடு. இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நான் காட்டுறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 35,000 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 35,000 கால் ஆப்ஷனோ இல்லை 34,800 கால் ஆப்ஷனோ நம்ம பை பண்ணோம் அப்படின்னா சாதாரணமாக நம்முடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 36.5% தான் நமக்கு லாபம் காட்டுது. ஏன் அப்படின்னா நமக்கு அதான் 3ஆக பிரிக்கணும். அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டும் சைட்வேஸ் ட்ரெண்டும் கால் ஆப்ஷன் பையருக்கு வந்து எதிராக இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பை பண்ணும்போது அதே தான் கான்செப்ட். இதே நாம் வந்து இதே கால் ஆப்ஷனை செல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போமா? இதே கால் ஆப்ஷனை செல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சதவீதம் வந்து இயற்கையாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 63%. அதாவது 63% நமக்கு லாபம் தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா இதில் அன்லிமிட்டட் லாஸ் இருக்குது. அன்லிமிட்டட் லாஸ்னால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம போகும்போதெல்லாம் கண்ணை மூடிட்டு அப்படியெல்லாம் போகிறது இல்லை. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஒரு கேண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் போக போகிறோம். பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் சொல்கிறேன் 63% இருக்குது. அதே போல் லாபமும் லிமிட்டட் தான் இதில். ஸோ ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போது நேற்று வந்து நான் 35,000 கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணோம். பை பண்ண உடனே மேலே போச்சு. ஆனால் சைட்வேஸ் போனதுனால மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். எல்லாருமே வெளில வந்திருப்பீங்க. பட் ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது இதில். அதனால் என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து வாங்கின ரேட்டோட ரொம்ப கீழே ஒரு 70-80 பாயிண்ட் கீழே வந்துடுச்சு. ஏன்னா டைம் டிக்கேனால. இதே நேற்று மார்க்கெட் மேலே போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதே நம்ம காத்தால புட் ஆப்ஷன் செல் அடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மேலே தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். என்ன இருக்குது புட் ஆப்ஷன், அதுவும் என்ன புட் ஆப்ஷன் செல் அடிக்கணும்? அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் செல் அடிக்கணும். இப்போது 35 நமக்கு 35,000 இருக்குது அப்படின்னா 34,800 இல்லை 34,700ன்ற ஒரு அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் நம்ம ஷார்ட் அடிக்கும்போது என்ன ஆகுது? நமக்கு இயற்கையாகவே நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில்லையும் இங்கே ஷார்ட் அடிச்சோன்னா இயற்கையாகவே நமக்கு அதிக ப்ராஃபிட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக இங்கே நம்ம ஒரு 424 பை பண்ணுறோம். மிஞ்சி போனால் ஒரு 525 போயிருக்கு. ஒரு 100 பாயிண்ட் மேலே போயிருக்கு இந்த மணி கால் ஆப்ஷன். இதே புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 205லேருந்து நல்லா வந்து கீழே 120 80 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 80% நமக்கு ப்ராஃபிட் தருது. ரெண்டாவது என்னென்னா நாம் எப்பயுமே ஷார்ட் அடித்தோம்னா மேலே தான் ஸ்டாப் லாஸ் வைப்போம். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா டைம் டிகே இருக்கிறதுனால அந்த பீக்கை வந்து திரும்ப வந்து தொடாது. அதனால் நமக்கு யாரெல்லாம் வந்து ஷார்ட் அடிக்கணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அவுட் ஆஃப் த மணி புட்டு ஷார்ட் அடிங்க. மார்க்கெட்டுக்கு செல் சிக்னல் கொடுக்கும்போது நம்முடைய கான்செப்டில் செல்லிங் நீங்கள் ஷார்ட் போகணும்னு நினைக்கும் போது அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின்னா, இந்த மாதிரி நான் போகும்போது எனக்கு மார்ஜின் எக்கச்சக்கமாக தேவைப்படுமே. உதாரணத்துக்கு மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு வச்சுக்கோ, 35,000 இருக்குது. இப்போ நான் அவுட் ஆஃப் த மணி ஷார்ட் அடிக்கணும்னா 34,800 நான் போய் ஷார்ட் அடிக்கணும் அப்படின்னா 200 தான் இருக்குது. அதை நான் ஷார்ட் அடித்தா எனக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 லட்ச ரூபா தேவைப்படும். பார்த்தீங்கன்னா தெரியும் 1,31,100 ரூபா தேவைப்படுது. ஆனால் 70% எனக்கு ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் இருக்குது. அப்போது நான் 50,000 வச்சு பண்ணுறவங்க 60,000 வச்சு பண்ணுறவங்களாம் பண்ண முடியுமா? பல்க் குவான்டிட்டி மட்டும் சொல்கிறீங்க. ஆனால் தாராளமாக பண்ணலாம். அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். சாதாரணமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் நம்ம ஷார்ட் அடிக்கிறோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை எப்போ நம்ம பண்ணுறோமோ
ஒரு 10 ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை பை பண்ணி விட்டுடுங்க. நான் சொல்கிறது 10 ரூபா 15 ரூபா எவ்வளோ வேணுமோ 10 ரூபா கூட பை பண்ணி விட்டுடுங்க. இதை என்ஆர்எம்எல்ல போட்டு விட்டுடுங்க. இதை டெய்லி வாங்கி வித்துட்டுலாம் இருக்காதீங்க. ஏன்னா 10 ரூபானாலே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 250 ரூபாலேருந்து 400 ரூபாக்குள்ளே தான் இதோட வேல்யூவே இருக்கும். இதை சும்மா சும்மா பை பண்ணி வித்துட்டு இருந்தால் அந்த புரோக்கரேஜே அந்த அளவுக்கு வந்துடும். அதனால் ஒரு வெள்ளிக்கிழமை வாக்கில் ஒரு கால் ஆப்ஷனு புட் ஆப்ஷனு ஒரு 10 ரூபா ரேஞ்சில் வாங்கி அப்படியே விட்டுடுங்க. அது சம்டைம்ஸ் நமக்கு 4 வாரத்தில் 5 வாரத்தில் ஒரு தடவை பெரிய ப்ராஃபிட் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. அதை அப்படியே வாங்கி விட்டுடுங்க. இப்போது நீங்கள் தாராளமாக டைரெக்டாக போய்ட்டு இப்போ நான் 34,800 ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி நான் பையிங்கில் இருக்கேன். ஒரு 10 ரூபா ரேஞ்சில் நான் காட்டுறேன் பாருங்கள். 10 ரூபா ரேஞ்சில் ஆப்ஷனில் நான் பையிங்கில் இருக்கிறதுனால இப்போ நான் போயிட்டு ஒரு 200 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் நான் செல் பண்ணும்போது இப்போ எனக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும்? வெறும் 55,000 ரூபாய் இருந்தால் போதுமானது. வெறும் 55,000 ரூபாய் இருந்தாலே போதுமானது. அந்த கால் ஆப்ஷனை நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம 5 நாள் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 5 நாளுக்கு நம்ம வாங்கின அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் நமக்கு ஹெட்ஜிங்க்கு வந்து நம்மளுடைய மார்ஜின் கம்மியாகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா வாங்கின கால் ஆப்ஷன் வந்து இந்த ரொம்ப கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகி போகிற டைமில் நமக்கு அதே வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா கூட போகிற சான்ஸ் இருக்குது. அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது வந்து ஜஸ்ட் ஹெட்ஜிங்கிறதுனால நம்ம விட்டுறணும். இல்லைனா நம்ம ஒரு தடவை வாங்கும்போது ஒரு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஷார்ட் அடிச்சோம், வாங்கிட்டு ஷார்ட் அடிச்சோன்னா அதை வாங்கி விற்கிறதுக்கு புரோக்கரேஜே தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிடும். ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணோன்னா இல்லை 2 தடவை பண்ணோன்னா சும்மா அவுட் ஆஃப் த மணி வாங்கி வித்துட்டு இருந்தோம்னா அந்த பொருளுடைய வேல்யூவே ஒரு 10 ரூபா 15 ரூபானா நமக்கு அதோடைய வேல்யூவே நமக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா தான். நம்ம 4 தடவை வாங்கி விற்றோம்னா புரோக்கரேஜே 200 ரூபா போயிடும். அதனால பர்மனெண்ட்டாக வெள்ளிக்கிழமை வரும்போது அடுத்த வாரம் எக்ஸ்பைரி இதை ஒரு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுட்டிங்கன்னா தாராளமாக ஷார்ட் அடிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? வெறும் 55,000 தான் தேவைப்படுது. ரெண்டாவது என்னென்னா இதில் நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து இன்னும் கூட கூடும். யாரெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணணும், ஈவன் இன்னும் ஃபர்தர் அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம கான்செப்டை ஃபாலோ பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியை வச்சுட்டு நீங்கள் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை ஷார்ட் அடிக்கலாம். ஆப்போசிட் சைடுனா மார்க்கெட் மேலே போகுதுன்னா அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனை ஷார்ட் அடிங்க. மார்க்கெட் கீழே வருதுன்னா அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை ஷார்ட் அடிங்க. உங்களுக்கு இன்னும் ப்ராபபிலிட்டி கூடும். அப்போ நீங்கள் பல்க் குவான்டிட்டி போட்டால் கூட உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா சாதாரணமாக டைம் டிகே நடக்கும்போது அது என்னதான் இந்த மணியாக இருந்தால் கூட இந்த மணி புட் ஆப்ஷனாக இருந்தால் கூட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆனது ஹிட் ஆகாது. இது வந்து நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். ஈவன் 35,000 புட் ஆப்ஷனை கூட நேற்று நீங்கள் பார்க்கலாம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. இன்ஃபேக்ட் நேற்று வெள்ளிக்கிழமை இன்னும் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமா மண்டே டியூஸ்டே வர 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 இன்னும் வந்து புட் ஆப்ஷனுக்கு வந்து பலம் வந்து குறைய தான் வரும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனுக்கு வந்து டைம் டிகே நடக்க தான் செய்யும். ஸோ அதன் மூலமாக நமக்கு லாபம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் ப்ராக்டிக்கலாகவே ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா பயம் இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது, பொறுமையாக நான் வந்து கொஞ்சம் நிதானமாக ட்ரேட் பண்ண விரும்புகிறேன். அதிக குவான்டிட்டி வச்சு நான் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன். ஸ்கேல்பிங்கில் நினைக்கிறவங்க இந்த செல்லிங் சைடை உபயோகப்படுத்திக்கலாம். நான் வந்து 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், 2 குவான்டிட்டி தான் 2 லாட் தான் நான் பண்ணுறேன்றவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். 50,000 வச்சுருந்தவங்க கூட பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு இன்னும் ஒரு 15 ரூபா இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் தி மணி வாங்கினதுக்கு இன்னொரு ஒரு 5 ரூபா 10 ரூபா போட்டு 25 ரூபா போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு உங்களுடைய இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மார்ஜின். உதாரணத்துக்கு இப்போ நான் 15 ரூபா போட்டிருக்கேன். 15 ரூபா இல்லாமல் 33,000 கால் ஆப்ஷன் இல்லாமல் 33,500 வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு 25 ரூபா இருக்குது. இன்னும் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறீங்க. ஓவரால் வேல்யூவே 500 ரூபா தான் இதுக்கு. இதை நம்ம போட்டோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் மாதிரி நமக்கு மார்ஜின் வந்து இன்னும் குறையுது. பார்த்தீங்கன்னா தெரியுது 44,000 தான் தேவைப்படுது. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு தேவைன்ற போது அவுட் ஆஃப் த மணி ஒரே டைமில் வாங்கி வச்சுருங்க. அதை வந்து ஒரு இன்சூரன்ஸ்க்காக டோட்டல் வேல்யூவே நமக்கு ஒரு 650 ரூபா 750 ரூபா தான் இருக்கும் அந்த 5 நாள் சேர்த்தேன். இல்லைனா நீங்கள் 5 நாள் அவுட் ஆஃப் த மணி வாங்கி விற்று டெய்லி 2 லாட் வாங்கி விற்றா கூட நமக்கு 100 ரூபா ப்ரோக்கரேஜ் 500 ரூபா தான் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே வாங்கி விற்றீங்கன்னா உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. நிதானமாக பண்ணலாம். கண்டிப்பாக டைம் டிகேல நீங்கள் மாட்ட மாட்டீங்க. இது வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வேணுன்றவங்க நம்ம ஸ்கேல்பிங் மெத்தடில் இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.